என் பையன் விஜய் எனக்கு ஓட் பண்ணலைன்னா நான் ஸ்கூல் போக மாட்டேன், ஒழுங்கா படிக்க மாட்டேன். விஜயனா தான் வரணும், நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிட்ஸுமே ஆசைப்படுறாங்க. ஒரு குழந்தைக்கு அரசு இலவசமாக பொருள் கொடுப்பது சாதாரண உதவி அல்ல. அது இந்திய அரசியலமைப்பு அந்த குழந்தைக்கு வழங்கிய உரிமை. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள், சீருடைகள், பள்ளிப்பைகள், காலணிகள், நோட்டு புத்தகங்கள் போன்றவை வழங்கப்படுகின்றன. இதன் நோக்கம் ஏழை குடும்ப குழந்தைகளும் தன்னம்பிக்கையுடன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதே. ஆனால் ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்று சமூகத்தில் எழுகிறது. அரசு கொடுக்கிறது, ஆனால் அது குழந்தைகளுக்கு உண்மையில் பயன்படுகிறதா? பல இடங்களில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூறும் குற்றச்சாட்டு என்னவென்றால், சீருடைகள் சரியான அளவில் இல்லை, செருப்புகள் காலுக்கு பொருந்தவில்லை, பள்ளிப்பைகள் தரமற்றதாக உள்ளன, சில பொருட்கள் சில நாட்களிலேயே சேதமாகின்றன, குழந்தைகள் பயன்படுத்தாமல் வைக்கின்றனர். இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு குழந்தையின் மனதில் மிகவும் ஆபத்தான எண்ணம் உருவாகிறது. அரசு கொடுப்பது என்றால் தரமில்லாதது தான். இது வெறும் பொருள் வீணாகுவது அல்ல. இது ஒரு தலைமுறையின் மனதில் அரசு மீது நம்பிக்கை இல்லை என்ற எண்ணத்தை விதைக்கிறது. சட்டத்தின் பார்வையில் இதை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 21A குழந்தைகளுக்கு தரமான கல்வி பெறும் உரிமையை வழங்குகிறது. கல்வி என்பது புத்தகம் மட்டும் அல்ல, அந்த கல்வியை மரியாதையுடன் பெறும் சூழலும் அதில் அடங்கும். ஒரு மாணவன் தன் காலுக்கு பொருந்தாத செருப்பை அணிந்து அவமானப்படுகிறான் என்றால், ஒரு மாணவி தரமற்ற சீருடை காரணமாக பள்ளிக்கு வர விரும்பவில்லை என்றால், அது வெறும் நிர்வாக தவறு மட்டும் அல்ல, அது குழந்தையின் மரியாதை உணர்வை பாதிக்கும் ஒரு சமூக பிரச்சினை. மேலும் அரசு செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் மக்களின் வரிப்பணம். அந்த பணம் பயன்படாமல் வீணாகும் போது அது பொருளாதார இழப்பு மட்டுமல்ல, நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையையும் பாதிக்கிறது. இதற்கு தீர்வு இல்லையா? கண்டிப்பாக உள்ளது. மாணவர்களின் சரியான அளவுகளை முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். தரமான பொருட்களுக்கு தனி கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும். பெற்றோர், ஆசிரியர் கருத்து பதிவு கட்டாயமாக்க வேண்டும். மாவட்ட அளவில் தர ஆய்வு நடைபெற வேண்டும். குழந்தைகள் பயன்படுத்துகிறார்களா என்பதை பள்ளிகள் அறிக்கை அளிக்க வேண்டும். ஒப்பந்த முறையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இந்த மாற்றங்கள் நடந்தால் என்ன ஆகும்? குழந்தைகளுக்கு அரசின் மீது நம்பிக்கை உருவாகும். அரசு பள்ளிகளின் மரியாதை உயரும். பெற்றோர்கள் மகிழ்ச்சியடைவார்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் பள்ளிக்கு செல்வார்கள். அரசு என்றால் தரம் என்ற நல்ல எண்ணம் உருவாகும். ஒரு நாட்டை மாற்ற வேண்டும் என்றால் சட்டம் மட்டும் போதாது, குழந்தைகளின் மனதில் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். ஏனெனில், இன்று ஒரு மாணவன் அரசு கொடுத்த சீருடையை கண்டு என்ன நினைக்கிறானோ, நாளை அதே மாணவன் இந்த நாட்டை பற்றி அப்படித்தான் நினைப்பான்.